வருகிற 18ஆம் தேதியன்று ஈரோடு பெருந்துறை அருகே நடைபெற இருக்கும் விஜயின் பிரச்சார கூட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதற்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் என்ன என்பது குறித்து விளக்குகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வருகிற 18ஆம் தேதி ஈரோடு அருகே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்கூட்டமாக இந்த கூட்டமானது நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை இதற்கான அனுமதியானது வழங்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 16 ஏக்கர் நிலத்தில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்திற்கு பல்வேறு நிபந்தனைகளானது விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரச்சார வாகனத்தில் முக்கிய நபர்கள் மட்டுமே பரப்புரையின் போது இருக்க வேண்டும் என்றும், பிரச்சார வேனை சுற்றி 4 புறமும் வேனுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே சுமார் 50 அடி தூரம் இடைவெளி இருக்க வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி நிகழ்ச்சி நடத்தக்கூடிய இடத்துல பிரச்சார வாகனம், விஐபி பாக்ஸஸ், பெண்களுக்கான தனி பெட்டிகள் உருவாக்கப்பட வேண்டும். அது மட்டுமின்றி இதர பாக்ஸஸ் உள்நுழையும் மற்றும் வெளியேறும் வழிகள் குறித்த தெளிவான வரைபடம் காவல்துறைக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. விஐபி பாக்ஸஸ்க்கு அடுத்ததாக பெண்களுக்கு என்று தனியாக பாக்ஸஸ் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி நிகழ்ச்சியின் போது பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்களை ஒவ்வொரு பாக்ஸிலும் 80% மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு பெட்டியின் அளவிற்கு எந்த அளவு இருக்கிறதோ அதில் 80% மட்டும்தான் ஆட்களை அந்த பெட்டியில் நிரப்ப வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் நிகழ்ச்சிக்கு அனுமதிக்கப்படும் போது வெளியேற்றப்படும் போதும் தள்ளுமுள்ளு இல்லாமல் இடைவெளி விட்டு வரிசையாக மட்டுமே அனுப்ப வேண்டும். இதற்காக தன்னார்வலர்களை பயன்படுத்த வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய பொதுமக்கள் மற்றும் தொண்டர்களுக்கு ஒவ்வொரு பாக்ஸிலும் தேவையான குடிநீர் வசதியை கட்சி சார்பில் செய்து தர வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் எண்ணிக்கைக்கு தாங்கள் மனுவில் குறிப்பிட்டதை விட மிகாமல் இருக்க வேண்டும். அதாவது மனுவில் என்ன கொடுத்திருக்க இத்தனை நபர்கள் தான் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்று கட்சி சார்பில் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்று மனு கொடுக்கப்பட்டிருந்தால் அதனை விட கூடுதலாக யாரும் வந்துவிடக் கூடாது என்று நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப போதுமான அளவில் மருத்துவ குழுக்களும் ஆம்புலன்ஸ் வாகனங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க வேண்டும். எத்தனை மருத்துவ குழுக்கள் வருகிறார்கள், எத்தனை ஆம்புலன்ஸ் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்கிற விவரத்தை காவல்துறை வசம் கட்சி சார்பில் ஒப்படைக்க வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி முதலுதவி செய்யக்கூடிய மருத்துவர் மற்றும் உதவியாளர் பெயர் பட்டியலும் வழங்க வேண்டும். அருகில் எத்தனை மருத்துவமனைகள் இருக்கிறது என்ற பட்டியலையும் காவல்துறை வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அசம்பாவிதங்கள் ஏற்படுவதை தடுக்க தீ பாதுகாப்பு வாகனங்கள் உள்ளிட்டவற்றை முன்பே அந்த இடத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி முக்கியமாக எவ்வளவு சிசிடிவி கேமராக்கள் மற்றும் PA சிஸ்டம் LED திரைகள் அமைக்கப்படுகிறது என்ற விவரத்தையும் ஒப்படைக்க வேண்டும் என்றும், இந்த கேமராக்கள் எல்லாத்தையும் வீடியோ பதிவு செய்து இறுதியாக காவல்துறையிடம் அதனை ஒப்படைத்து விட்டுதான் செல்ல வேண்டும் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு பொதுமக்கள் தொண்டர்கள் வெகு நேரத்திற்கு முன்பு வருவதை, அதாவது பொதுவாக தமிழக வெற்றிக் கழகத்தில் மாநாடு நடைபெறுவதும் போது நாம் பார்த்திருந்தோம். காலையிலே மாநாடு மாலைதான் என்றாலும் காலை 6 மணிக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வந்து விடுவார்கள். ஆனால் அப்படி வராமல் வெகு நேரத்திற்கு முன்பே வருவதை தவிர்த்து குறிப்பிட்ட நேரத்தில் வருவதை உறுதி செய்ய வேண்டும் என்று நிபந்தனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் நிகழ்ச்சிக்கு வருவதை தவிர்க்கும் விதமாக முன்னரே தொலைக்காட்சி மற்றும் செய்தித்தாள், சமூக ஊடகங்கள் மூலமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட வேண்டும் என்றும் நிபந்தனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி மகேந்திரன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.